ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் நல்ல காரசாரமான ஒரு பெப்பர் ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். அதுவும் எல்லாருக்கும் பிடிச்ச முட்டையை வச்சு தான் இன்னைக்கு நம்ம இந்த ரெசிபியை பண்ண போகிறோம். சிம்பிளாக பண்ணிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த எக் பெப்பர் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரை ரோஸ்ட் மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா கலர் மாறாமல் ரோஸ்ட் ஆன பிறகு சூடு ஆறினோடனே பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இன்னைக்கு நான் வேக வச்ச 4 முட்டையை 2ஆ கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடரையும் சேர்த்துக்கிட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை வந்து உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது உங்களுக்கு நல்லா பாத்திரத்தில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இதை வந்து குக் பண்ண போகிறோம். மூடி போட வேண்டாம். லோ ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஒன்று பாதமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மசாலா எல்லாமே முட்டையோடு ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகி வந்த பிறகு இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு அருமையான சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான முட்டை பெப்பர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ரசம் சாதம், இந்த மாதிரி சாம்பார் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு பாருங்கள். கீரை சாதம்லாம் பண்ணிவிட்டு இதை சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஒரு மசாலா அரைச்சிட்டு வேக வச்ச முட்டையை போட்டு நம்ம பண்ண போகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷாலிஸ் ரெசிபிஸ் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.